அதாவது திரையரங்குகள் லாஸ் ஆகும்னு நம்ம கவலைப்படுறோம். ஆனால் அதே நேரத்தில் தயாரிப்பாளர்கள் படுமோசமாக லாபத்தை இழந்து கீழே குளிக்கு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட பக்கம் இருந்து பார்க்கும்போது ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் தோற்று போகும்போது ஒரு 100 பேர் டெக்னீஷியனோட வாழ்க்கை போகுது. ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் ஒரு 100 பேருக்கு சோறு கிடைக்கும். ஸோ 100 தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாங்கன்னா 100 × 100 10,000. ஸோ அவ்வளவு பேத்துக்கான வாழ்க்கையை யோசிக்கும் பொழுது 2 பக்கமும் சமமாக பார்த்தா நீங்களும் பிழைங்க, நாங்களும் பிழைக்கிறோம். இது வரைக்கும் கொடுக்கலங்க. இது வரைக்கும் அப்ஜெக்ஷன் பண்ணல, பண்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. நம்ம அவங்கள கட்டாயப்படுத்தல. பர்சன்டேஜா இருந்தாலும் ஓகே பேசுமே, ரெண்டா இருந்தாலும் ஓகே பேசுமே. எனக்கு வந்து அங்கிருந்து படம் திரையிடப்படணும், வருமானம் வரணும், அவ்வளவுதான். நான் அவங்க கிட்ட ரெண்ட் கொடுத்தாலும் ஓகே, பர்சன்டேஜ் கொடுத்தாலும் ஓகே, எம்ஜி கொடுத்தாலும் ஓகே, டெபாசிட் கொடுத்தாலும் ஓகே, ஆல் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு திரைப்படத்தை வந்து நாங்க வியாபாரம் பண்ற, விநியோகம் பண்ணி கொடுக்குற உரிமையை மட்டுமே தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதோட மொத்த உரிமையை நாங்கள் எழுதி வாங்குறது இல்லை. முதல் விஷயம் வந்து சீட்டுக்கட்சி மூலமா திரையிடப்படும் படங்கள் கடைசி வரை அந்த உரிமை தயாரிப்பாளர்கிட்டே இருக்கும். எல்லா சேனல்ஸ்லையும் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம ஒரு படத்தை வெளியிட்டு கொடுத்துட்டு அதற்கான கமிஷனை மட்டுமே சீட்டு வச்சு எடுத்துக்கொள்கிறது. ஸோ இன்னைக்கு முறை வந்து நீங்க சமீபத்தில் லிங்காவே எடுத்துக்கணும், மறுநாளே டிவிடி வந்துடுது. அதனால இப்போ தியேட்டர் பாதிக்கப்படுதா? இப்போ வெள்ளக்காரத்தில் நல்லா ஓடுதுன்னு சொல்றாங்க, டிவிடியும் வந்துருச்சு, அதனால தியேட்டர் பாதிக்கப்பட்டிருக்க, கூட்டம் இருக்கு. பிசாசு நல்லா ஓடுதுன்னு சொல்றாங்க, டிவிடி வந்துருச்சு, ஆனால் கூட்டம் இருக்கு. பார்க்கிறவர்கள் தியேட்டர்ல வந்து படம் பார்த்துருவாங்க, பார்க்க முடியாதவங்க வீட்டில் வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் மக்களை தியேட்டரில் மட்டுமே வந்து பாருன்னா கட்டாயப்படுத்த வேண்டிய காலம் கடந்து விட்டது. 2 வித்தியாசம் இருக்குது. அதாவது தியேட்டர்களில் போஸ்ட் ஓட்டிட்டு நாம் போய் டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறோம். ஆனால் டிவிடியை பொறுத்தளவில் நான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். அப்போ படம் சரியில்லை அப்படின்னா அவங்க என்னை திருப்பி கேள்வி கேட்கலாம், நீ தான் கொண்டாந்து வித்த, நான் வரல உன் வீட்டுக்கு, நீ கொண்டாந்து வீட்டில் வித்துட்டு போயிட்ட டிவிடியை, இந்த படம் நல்லா இல்லை, திருப்பி கொடுன்னு சொல்ல முடியும். அந்த படத்தை முதல்ல ரிலீஸ் ஆகாத ஒரு நிமிஷம் நீங்க வந்து அப்படி புரிந்து கொண்டீர்கள். ஆனா ரிலீஸ் ஆகாத படங்களுக்காக சீட்டு வச்சு ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லவே கிடையாது. அப்படி சொல்லவும் இல்லை, அப்படி சொல்லவும் மாட்டோம். ஏன்னா ரிலீஸ் ஆகாத படங்கள் தேங்கி கிடக்கிறது கிராஃப்ட் இல்லாத திரைப்படங்கள் அதிகமாயிட்டதுனாலதான். ரைட்டா? நிறைய திரைப்படங்கள் வந்து கிராஃப்ட் ஓரியன்டா இல்லாம, டெக்னிக்கலா இல்லாம, ஸ்கிரிப்ட் ஓரியன்டா இல்லாம கண்ட படங்கள் வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய ஜன கூட்டம், அதாவது டிராபிக். அந்த டிராபிக்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நல்ல படங்கள் மட்டும் வரணும். ஆல்ரெடி வந்து சென்சார் போர்டுன்னு ஒன்னு இருக்கு, அது வச்சு தான் படங்கள் ரிலீஸ் பண்றாங்க. ஆமா, அப்புறம் நடுவுல நீங்க ஒரு சென்சார் போர்டு 10 பேர், இது சென்சார் போர்டுன்னு சொல்லவே இல்லை. நாங்க வந்து இதை வெட்டு, இதை நீக்கு, இதை வைக்காதேன்னு சொல்ல மாட்டோம்னா. செலக்ட் பண்ற ஒரு படம் எடுத்துக்கோன்னு சொல்றீங்க. அப்ப சென்சார் போர்டு ஒரு படத்தை ரெகக்னைஸ் பண்ணி வெளியிட்ட கொடுப்பாங்க. அப்ப சென்சார் போர்டு ரெகக்னைஸ் பண்ணி வெளியிட்ட படத்தை அப்புறம் தியேட்டருக்காரங்க வாங்கணுமே, வாங்கல. சார் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் அப்படி ஒரு சேனல் உண்டாக்குறீங்க? இது எங்களுடைய வியாபாரம். நாங்க இப்படி ஒரு முறை வச்சிருக்கோம். எங்கள்கிட்ட இப்படிப்பட்ட படங்கள் வெளியிடுன்றதுக்காக சொல்றோம். இது வந்து பொது நிறுவனம் கிடையாது, எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணன்ற கட்டாயமும் கிடையாது. 10 பேர் வந்து ரெகுலரா அந்த படம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்க டைப் பண்ண எல்லா படங்களும் பார்த்துட்டே இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது 5 பேர் பார்ப்பாங்க, 10 பேரும் பார்க்க மாட்டாங்க, 5 பேர் பார்ப்பாங்க. அந்த 5 பேர்ன்றது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வச்சிருக்கு. அது வேணுமா வேணாமா? இப்போ சென்சார் போர்டு இருக்கு இல்லைண்ணே, சென்சார் போர்டு இருக்கு, ஏ சர்டிஃபிகேட் போட்டு கொடுக்குறாங்க, அதை போடலாமா? அது போட முடியாது. சென்சார் போர்டு வேற, இது வேற. இது வந்து நீங்க கொடுக்குற 50 ரூபாய்க்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்றத முடிவு பண்ணுது. வாரம் வாரம் ஒரு படம், வெள்ளிக்கிழமை இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும். அது நெருக்கடியை பொறுத்தது. இப்ப சில படங்கள் வந்து சின்ன பட்ஜெட் படமா இருக்கும், அதை வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்தா தாங்காது. அப்ப இந்த படத்தை நல்ல படமா இருக்கு, ஆனா ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்ற மாதிரியான சில விஷயங்களை நம்ம மக்களை கொஞ்சம் மெதுவா தான் பழக்கப்படுத்தணும். அப்ப 2 படங்கள் சேர்த்து கொடுப்போம். அந்த மாதிரி காலகட்டத்தில் 2 வரும். சில நேரங்கள்ல 2 நல்ல படம் வந்துருச்சு. இப்போ ஒருவேளை ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுமே சீட்டு வச்சுல வருது அப்படின்னா அந்த நேரத்துல 2 நல்ல படங்கள் 3 நல்ல படங்கள் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, சரி. எனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு ஏக்கு சம்மந்தம் இல்லை. பேசுமே ஏ படம் நல்லா இருக்கு, இதை பார்க்கலாம், இது ஓரளவுக்கு கெட்டு போகாம இருக்கு, ஆனா நல்ல படம்னு சொன்னா பண்ணலாம். பேசுமே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தப்பு தாரங்க நல்ல படமா கெட்ட படமா?
அப்போ ஏதானே அது. டிடிஹெச் வந்து இப்போதைக்கு அந்த பிளான் கொஞ்சம் இல்லை. ஏன்னா டிடிஹெச்சோட கம்பேர் பண்ணும்போது நமக்கான வருமானம் மிக மிக குறைவாக இருக்குது. டிடிஹெச் வந்து அவ்வளோ ஈஸியாகவும் நமக்கு தயாரிப்பாளர்களுக்கு பலனடிக்கக்கூடியதாக இல்லை. அதனால் அதை வந்து நம்ம அனுமதிக்கலை. சினிமா டைரக்டர் சேரன் வந்து சீட்டு வச்சு ஆரம்பிச்சதே சினிமா எடுக்கிறதுக்காக தான். அதனால் வந்து இந்த முதல் படத்தை வெளியிட்டு அடுத்தடுத்த படங்களை சரியாக நகர்த்தி விட்டுட்டு அப்புறம் இந்த பஸ் எல்லா பஸ்ஸும் நல்லா போகுதுன்னு தெரிஞ்சுன்னா பழுது போகும். இல்லை சார், அதாவது விஸ்வரூபமோட பிரச்சனை வேற. இல்லை, இதை நான் கான்டாக்ட் பண்ணலை. ஏன்னா இதை நான் கான்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் நடக்கணும், இல்லை அவங்களுக்கு வியாபாரம் பண்ணணும். வியாபாரம் பண்ணணும்னா அவங்க வருவாங்க தேடி, அப்பதான் பேச போறோம். ஆமா, தியேட்டர் ரிலீஸ் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான், சிம்பிள். ஆமா, அவ்வளவுதான். எங்க படத்தை வேணும்னா தியேட்டர்ல போடணும், தியேட்டர்ல வரணும்ன்றதான் என்னுடைய ஆசையும். ஆனா தியேட்டர்ல மட்டுமே வரணும்னு சொல்லிட்டு நான் குப்புற விழுந்த மண்ணக்கபத்துக்கு விரும்பல. இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. அந்த காலத்துல சொல்றீங்க, ஆனா அம்பானின்றீங்க. சரி, ஓகே. ஏதாவது வேற ஏதாவது பார்க்க கூடாதுன்றது நாங்க வார்னிங்னு முன்னாடியே போட்டிருக்கோம் சார். டிவிடி எடுத்து ஓபன் பண்ண உடனே வார்னிங்னு ஒண்ணு வரும். அந்த வார்னிங்ல இந்த டிவிடி தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பமோ ஒரு நபர்களோ அமர்ந்து பார்ப்பதற்கு மட்டுமே, 50 பேராகவோ 10 பேராகவோ குழுவுடன் பார்ப்பதற்கு அல்ல. போற வர வசதிக்கெல்லாம் போற வர இடத்துலாம் போடக்கூடாது அப்படின்றது வார்னிங்ல செட்டப் படி போட்டுருவோம். இல்ல சார், 50 ரூபாய் கொடுத்தா அந்த பொருள் எனக்கு சொந்தம், உங்களுக்கு தான் சொந்தம், உங்க குடும்பத்துக்கு தான் சொந்தம். ஆனா போற வர இடத்துல போட முடியாது. நீங்க அதே பஸ்ல உட்காந்து லேப்டாப்ல பாருங்க. ஆனா பஸ்ல போட்டு 50 பேருக்கு காட்டாதீங்க. அதுக்கு நாங்க பஸ் ஓனர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கோம். நாங்க உங்களுக்கு லைசன்ஸ் தரோம், ஒரு டிவிடி 2000 ரூபாய் தரோம், வாங்கிக்கிறீங்க. நீங்க ஒரு வாரம் பூரா போடுங்க, எத்தனை பேத்துக்கு போட்டுக்க. ஆனா அது என்ன தப்பு நடந்துகிட்டே இருக்கும், அதை கேட்கவே கூடாது, அதை பேசவே கூடாது. என்ன அர்த்தம்? கேட்கணும். பொருள் என்னது, என்னை நீ திருடுற, நான் கேட்பேன், அவ்வளவுதானே. ஏன் இன்னொன்னு என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணணும், என்ன பண்ணா சரியாகும், மாத்துவோம் சார். திருந்தலைனா திருத்துங்க, அப்பவும் திருந்தலைனா சரி எடுக்க மாட்டேங்க. ஓவர்சீஸ்ல எல்லா ரைட்ஸும் கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் வந்து இழிச்சா வேணாம், அதை போய் வாங்கிட்டு உட்காந்து கொடுக்க முடியாம இருக்கிறதுக்கு அதான் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அந்த வியாபார இலக்கு என்ன சார்? வாரத்துக்கு இத்தனை டிவிடி விற்கணும்ன்ற மாதிரி இலக்கு இருக்கா? அந்த மினிமம் கேரண்டியோட 25 லட்சம் டிவிடி கண்டிப்பாக விற்கணும்ன்ற இலக்கு இருக்கு. அதற்கு மேல விற்பதுன்றது ஒவ்வொரு படத்தோட தன்மை, அந்த படத்தோட கதை, அந்த படத்தோட நடிகர்கள், அந்த படத்தோட இயக்குனர், அந்த படத்தோட பட்ஜெட். காமராஜர் அரங்கத்தில் நீங்க விழா எடுக்கும்போது ஆமா ஆல் முருகன் போர்வல், ஆமா, இப்படி ஒரு 7 படம் போட்டுருந்தீங்க. 7 படம் இல்ல, 4 படம் போடுங்க. உடனே நீங்க 3 கூட்டுறீங்க நைஸா. சரி, 4 படம். 4 படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா, அவங்க கிட்ட போட்ட ஒப்பந்தம் நீடிக்குதா? இப்படி அதே போல ரிலீஸ் ஆன படத்தோட நான் போய் ஒப்பந்தத்தை நீடிச்சு என்னென்ன பண்றது? ஒண்ணுமே கிடையாது. அவங்க என்னன்னா, எங்களுக்கு இந்த கட்டமைப்பு உருவாகுறதுக்கு காலதாமதமாச்சு. அவங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு வேகப்படுத்தினாங்க, அர்ஜென்ட்படுத்தினாங்க. அப்ப கட்டமைப்பு உருவாகாம பண்ணோம்னா இதை நான் லாங் ஸ்டாண்ட் கொண்டு போக முடியாது. ஒரு நல்ல நிறுவனத்துக்கு அழகு வந்து பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு படத்தை ரிலீஸ்னு சொல்லிட்டா அதனால செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு எனக்கு இப்ப உறவே கிடையாது. சில படங்கள் ரிலீஸ் ஆகும்போது லாஸ்ட் மினிட்ல வந்து கேஸ் இன்ஜெக்ஷன் வாங்குற படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஆமா, அந்த படத்துக்கு நீங்க ரைட்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க. ஆமா, அப்படிப்பட்ட படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க அந்த சமயத்துல டிவிடி ரிலீஸ் பண்ணுவீங்களா? பண்ணுவோமே. அப்படி வந்தா, அப்படி விக்கெட்டு வந்தா கண்டிப்பா. இல்ல, நாங்க முறையா வந்து எல்லா இதே நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் லீகலி பாயிண்ட்லாம் எழுதி தான் வாங்குறோம். நீங்க உங்ககிட்ட எந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, நீங்க கரெக்டா எங்களுக்கு டிஃபரன்ஸ் பண்ணி வெளியிட இருக்கிற உரிமையை கொடுக்கணும். அந்த ஆர்டிஸ்ட்க்கு எல்லாத்தையுமே நாங்க முதல்ல வாங்கிடுவோம். ஸோ எந்த விஷயத்துலயும் அவங்க எங்களை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தடுக்க முடியாது. ஏன்னா நாங்க டிவிடி வந்து மோஷர் பேர் கம்பெனில அடிக்கிறோம் டெல்லியில. ஸோ 20 நாட்களுக்கு முன்னாலேயே நான் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும். 20 நாட்களுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்தா தான் அங்கிருந்து வந்து 10 நாள் ஆகும், 12 நாள் ஆகும். இங்க நாங்க பேக்கிங் பண்ணணும். இங்க நாங்க 25 டிவிடியை பேக்கிங் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. அதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஸோ 20 நாட்களுக்கு முன்னாலே தயார் பண்ற போது நாங்க இதெல்லாம் முன்னாடியே பண்ணணும். இந்த பிரச்சனைகளா இருந்தா ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு டிவிடிக்கு வந்து எங்களுக்கு மொத்தம் நாங்க மோசடி பேருக்காரனுக்கே 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா கொடுக்கணும். ரைட்?
அப்ப இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா நாங்க எல்லாத்தையும் முறையா எழுதி தான் வாங்குவோம். எந்த விதத்திலையும் இந்த டிவிடி ரிலீஸை வந்து வேற எந்த இதுவும் கட்டுப்படுத்த கூடாதுன்றது. சார் ஒரு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் பண்றீங்க, ஆமாண்ணே. அன்னைக்கே வந்து சேனல் கொடுத்துறீங்க. சேனலுக்கு நாங்க அன்னைக்கு கொடுக்க மாட்டோம். சேனல் வந்து ரிலீஸ் ஆன 15 நாட்களுக்கு அப்புறம் தான் கொடுப்போம். இல்லைன்னா டீலர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. ஆமா, டீலர்ஸ் பாதிக்கப்படுவாங்க.